போறப்ப சூரியக்கு மரியாதவும் மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்தியன் பிளேயர்ஸும் வந்து பாகிஸ்தான் பிளேயர்ஸ் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணவும் சொல்லிட்டு வெயிட் பண்ணிருந்தாங்க. ஆனா இந்தியன் பிளேயர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து சாத்திட்டு போயிட்டாங்க. ஆர்ஐபி ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் டீம் வந்து ட்ரோல் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த லெஜண்ட்ஸ் கிரிக்கெட்ல பாகிஸ்தான் அகேன்ஸ்டா லீக் மேட்சும் செமிஃபைனலும் பாத்தீங்கன்னா இந்தியா வாக் ஓவர் கொடுத்துட்டு போயிட்டாங்க. பெகல்காம் அட்டாக்ல நடந்த நிறைய பேர் பாத்தீங்கன்னா இறந்துட்டாங்க. அதெல்லாம் வந்து மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்தியன் பிளேயர்ஸ் வந்து ஏதாவது ஒரு விதமா வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு அதனாலதான் வந்து பாகிஸ்தான் பிளேயர்ஸ்க்கு ஹேண்ட் ஷேக் பண்ணாம அவங்களோட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த பெகல்காம் அட்டாக்கு. இறந்தவங்க குடும்பம் மேட்ச் பார்த்துட்டு இருக்கிறப்ப நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு ஜாலியாக சிரிச்சு பேசியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? ஏன்னா நம்ம இங்கே அழுந்துட்டு இருக்கிறோம், அவங்க சிரிச்சு பேசி விளையாண்டுக்கிறாங்க பாகிஸ்தான் பிளேயர்ஸ்ட கொஞ்சமே நினைச்சிக்க மாட்டாங்க. இப்படி ஹேண்ட் ஷேக் பண்ணாம போனதப்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். பரவாயில்லடா, நமக்காக இன்னும் இந்தியன் பிளேயர்ஸும் இந்தியாவும் நமக்காக சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அது போதும். மற்றபடி நீங்க என்ன ட்ரோல் பண்ணுங்க, கவலையே கிடையாது. ஜெய்ஹிந்த்.